ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு அன்பு கிச்சன். இன்றைக்கி என்னுடைய டே ரொட்டீன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 2 நாள் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். டியூஸ்டே ஈவினிங்லேருந்து வெனஸ்டே மார்னிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், என்ன செஞ்சேன், என்னுடைய வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டியூஸ்டே ஈவினிங் தான் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நான் கழுவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். டீலாம் குடிச்சிட்டு ஜாமான்லாம் கழுவி எடுத்துகிட்டு மீன் இப்போ கழுவிட்டுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு மீனை கழுவிக்கோங்க. மீன் வாசம் இல்லாமல் இருக்கும். குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் எடுத்துகிட்ருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 4 மாங்காய் துண்டு நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போடணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எந்த மெத்தடில் செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மண்சட்டியில் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. மீன் குழம்பு நம்ம சாயந்தரம் செஞ்சு காலையில் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நைட்டே செய்கிறேன் நான். நைட்டுக்கும் டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தக்காளியை நான் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கரைச்சி சேர்த்தோம்னா ஒன்றும் பாதியுமாக தக்காளியோட சுவை நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை புளி தான் இருந்தது. கருப்பு புளி சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டு இப்போ 2வது புளியை அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான காரம் சேர்க்குறேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் அதில் நசுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இந்த இதை மிளகாத்தூளுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்துடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. 15 நிமிஷம் குழம்பை கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ சுண்டணுமோ அந்தளவுக்கு சுண்ட வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். வெட்டி வச்சுருக்க மாங்காய் துண்டை சேர்த்துட்டு மீனை எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த மீனோட பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். மீன் துண்டை சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சட்டியோட ஹீட்லேயே நமக்கு மீன் வெந்துடும். அவ்வளோதான், பாருங்கள். 5 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை செய்கிற ஐடியாவில் தான் மாவு எடுத்து வச்சுருந்தேன். தோசைக்கும் மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க,
உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இப்போ மீன் குழம்பு மண்சட்டியில் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. தோசையும் ஊற்றிக்கிட்டேன். பசங்கக்கிட்ட கொடுத்தேன். தோசையும் மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அன்னைய நைட் அப்படியே முடிஞ்சிடுச்சு. இது புதன்கிழமை காலையில். நம்ம மீன் குழம்பு வச்சிட்டதுனால சாதம் மட்டும் வடிச்சிட்டு மீன் வறுக்க போகிறேன். சாதமும் வடித்து விட்டுட்டேன். எங்கள் 2 பேருக்கு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், மறுநாள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இட்லி ஊற்ற போகிறேன் இப்போது. அதனால் மாவு எடுத்து வெளில வச்சுருக்கேன். கிரேப்ஸ் கொடுக்கலான்னு ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் வறுக்கணும். என்னோடய பையனுக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் பிடிக்கும். அதனால் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் அவனுக்கு தரப்போகிறேன். இட்லி ஊற்றிக்கிறேன். இட்லி மீன் குழம்பு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு மீன் குழம்பு வச்சு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பசங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டு பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பாவும் இப்போது ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.